ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த டெட் எக்ஸாமை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னா நம்மளால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா, இல்லை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான பிளான் நம்ம போட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிப்பரேஷன்ஸை எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், போர்ஷன்ஸை சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா எதில் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மார்க்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்து படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி எந்த சப்ஜெக்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அதிகமான மார்க்ஸ் ஈஸியாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது தான் நம்மளால் போர்ஷன்ஸையும் இப்போ இருக்க இந்த 2 மாதத்தில் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துருவோம். பேப்பர் 1க்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 5 செக்ரிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. சைல்டு டெவலப்மெண்ட்னா என்ன, நம்ம சைக்காலஜி, குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியறதுனால பிலோ 11 இயர்ஸ்க்கு உள்ளார வரைக்கும் இருக்க குழந்தைங்களுடைய அந்த சைக்காலஜியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். பெடகாகி அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அப்போது 30 மார்க்ஸ் அதிலிருந்து வரும். அடுத்தது லாங்குவேஜ் 1, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதுதான் லாங்குவேஜ் 1. தமிழாக இருந்தீங்கன்னா தமிழ் புக் படிக்கணும். அதே மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்ததாக லாங்குவேஜ் 2, அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரியே 1 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ மொத்தமாக 30 மார்க்ஸ் அதில். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இவ்வளோ தான் நமக்கு பேப்பர் 1க்கான கொஸ்டின் பேட்டர்ன். மேத்தமேட்டிக்ஸ் புக்கிலேருந்து 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்தும் அதே மாதிரி. இப்போது இந்த சிடிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகிக்கு மட்டும்தான் நம்ம நிறைய இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த புக்ஸையே ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அந்த புக்குக்குள்ளார இருந்து தான் வரப்போகுது. நம்ம நிறைய ரிசர்ச் இதுக்காக பண்ண தேவையில்லை. சிடிபிக்கு மட்டும்தான் நம்ம நிறைய சோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் சிடிபி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கம்பல்சரியான சப்ஜெக்டு. இதில் நம்ம 11 இயர்ஸ் அபோவ் இருக்க குழந்தைங்களுக்கான டாபிக்ஸை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஏன்னா சப்ஜெக்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைக்காலஜி பேப்பர் மட்டும் உங்களுக்கு மாறும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதுலேயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, மொத்தமாக 30 மார்க் இருக்குது. அடுத்தது லாங்குவேஜ் 1, இதுவும் கம்பல்சரி. லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. நமக்கு லாங்குவேஜ் என்ன, லாங்குவேஜ் 2 என்னன்றது தெரியும். தமிழ், இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னா தெலுங்கு, உருது, மலையாளம், அது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா பேப்பர் 1. அதே மாதிரி தான் நம்மளுடைய லாங்குவேஜ் 1 என்ன, லாங்குவேஜ் 2 என்ன, ரெண்டுத்துலேயுமே 30 கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 60 மார்க் லாங்குவேஜில் மட்டுமே. 4th ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர், அப்படி இல்லை சோஷியல் சயின்ஸ் டீச்சர் ஆர் எனி அதர் டீச்சர். அப்போது இப்போ நிறைய பேருடைய கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா, இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ். அப்போது சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க வேறு ஆப்ஷனே கிடையாது, மேக்ஸும் படித்தாகணும். மேக்ஸ் குரூப் எடுக்கிறவங்க சயின்ஸை படித்தாகணும். இல்லை சோஷியல் சயின்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோஷியல் சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னாலும் சரி, சோஷியல் சயின்ஸ்னாலும் நமக்கு அந்த புக்ஸ்லேருந்து வரப்போகிறது மொத்தமாக 60 மார்க் வரப்போகுது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் மாதிரி 60 மார்க் நமக்கு நம்மளுடைய ஓன் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாம் டோட்டல் மார்க்ஸ் 115 தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேட்டர்ன் என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்க போகிறாங்கன்றதும் தெரிஞ்சது. அதே போல் டெட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால் நம்ம பயப்படாமல் நமக்கு தெரியல அப்படின்னு சந்தேகமாக இருக்க ஆன்சருக்கு நமக்கு இதுவாக இருக்குமோன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா பயப்படாமல் அதையும் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு 150 கொஸ்டின்ஸையும் அந்த 3 ஹவர்ஸில் அட்டன் பண்ண பார்க்கணும்.
இப்போது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிறேன், என்னால் எப்படி வந்து இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இப்போது சாலிடாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்த்தை விட்டுட்டோன்னா கூட ஏப்ரல் அண்ட் மே 60 டேஸ், ஒரு மாதத்துலேயும் 30 டேஸ் இருக்குது. டைம் டேபிள் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த 2 மந்த்ஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட்குள்ள புக்கை வந்து நம்மளால் பிளான் பண்ணி ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக எடுங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் கஷ்டமான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப வேகாக இருக்க சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நமக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். நம்ம வந்து இப்போது எடுத்த உடனே நான் ஒரு 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நமக்கு நம்பிக்கை வரும்போது தான் அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய பெடகாகி சப்ஜெக்ட் இங்கே உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போர்ஷன்ஸையும் கவர் பண்ணலாம். அதிகமான மார்க்ஸும் அதிலிருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க. சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ B.ed முடித்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. இந்த CDP படிக்கிறதுக்கு நம்ம B.edல படித்த அந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு சோர்ஸ் தான். நீங்கள் அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு இந்த TET எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதுக்கு முன்னாடி TET எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி இன்னும் உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை எஃபெக்டிவாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போது நம்ம நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும்தான். ப்ரீவியஸ் இயரில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்தும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான சம்ஸ் நிறைய இருக்குது, ஃபார்முலாஸ் கேட்டிருக்காங்களா. சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி வந்து நம்மளை இப்போ பாக்டீரியா, வைரஸ்ன்னு எடுக்கிறாங்கன்னா அதோடைய பெயர்கள் கேட்குறாங்களா, அதனுடைய காரணம் கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பிளானர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் நம்மளால் TET எக்ஸாமை கிளியர் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th புக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லைன் பை லைன் வந்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.